ஒரு சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், அவனை விட ஒரு படி மேல இருக்கணும் அப்படின்னு ஒரு சராசரி மனுஷன் வந்து திங்க் பண்ணுவான். ஆனா ஒரு சாதனை மனுஷன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மள மாதிரி வேற யாருமே இருக்கக்கூடாது, நம்ம தான் டாப்ல இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு சராசரி மனுஷன் அப்படின்னா, நமக்கு அதுவாயிருமா இதுவாயிருமா, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களா இவங்க இப்படி சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களை திங்க் பண்ணுவான். பட் சாதனை மனிதனை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதை எதுவுமே வந்து திங்க் பண்ண மாட்டான். எனக்கு என்ன வேணும் அதுல தெளிவா இருப்பான். சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசை தளர விட மாட்டான், தைரியமா இருப்பான். அதனால மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு சில மனிதர்கள் வந்து சாதனை மனிதர்களா வந்து இருந்துட்டு இருக்காங்க. சோ நானுமே அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்களுமே சாதனையா மாறுங்க. சோ திங்க் பண்ணி பாருங்க. சம்மர் சீசன் முடிஞ்சு ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ரெய்னி சீசன்ல நம்ம ஹெல்த்தை, நம்ம குழந்தைங்க ஹெல்த்தை பாத்துக்கிறது மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு எக்காரணம் கொண்டும் கூலிங்கான எந்த விதமான ஃபுட்டுமே வந்து கொடுக்க கூடாது. ஐஸ்கிரீம் அப்புறம் பிரிட்ஜில் வச்ச ஜூஸ் எதுவுமே வந்து கொடுக்க வேண்டாம். சேம் டைம் வந்து நம்ம சம்மர் டைம்ல வந்து ஜூஸ் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த ரெய்னி சீசன்ல நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குமே வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இதன் மூலமா நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு டிராவல் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.